தமிழ்நாட்டு அரசியலில் வரவேற்கத்தக்க பல மாற்றங்கள் அதிரடியாக நிகழ்ந்துட்டுருக்குது. இப்போ வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்ச விசிகே அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து அவங்க கட்சி சார்பில் ஒருத்தர் வந்து அமைச்சரவையில் பங்கேற்க போகிறாரு. அதே மாதிரி ஐயுஎம்எல் கட்சி சார்பாகவும் ஒருத்தர் அமைச்சராகிறாரு. காங்கிரஸ்லேருந்து 2 பேர். இப்படி டிவிகே கூட கூட்டணி சேர்ந்து காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதன் மூலயமா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து இங்கே மறுபடியும் நிகழ்ந்திருக்குது. இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். இது மூலிமா ஒரு மினிமம் கேரண்டி வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது. சீக்கிரமாக ஆட்சி கவிழ்க்கப்படுமா, அது இது அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்களா அப்படின்ற பார்வை எல்லாருக்கும் இருந்தது. பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. ஏன்னா இவங்க ஆட்சியிலையும் பங்கெடுக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இது பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலே போய் கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் வந்து வேண்டாம், நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் எங்களுடைய சப்போர்ட்டை அப்படின்னு சொன்னாலொழிய இப்போதைக்கு மினிமம் கேரண்டி தான். இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் நீடிக்கிறதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு மூலிமா ஒரு வலுவான மற்றும் சிறப்பான ஆட்சி நடக்கும் அப்படின்னு நம்பலாம்.